வணக்கம். வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி தோசை இப்படி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷான சவ் சவ் கிச்சடி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சவ் சவ் கிச்சடி இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இந்த குக்கரில் இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ண சவ் சவ்வை ஆட் பண்ணிக்கிறேன். சவ் சவ்வை நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சவ் சவ் சேர்த்தாச்சு. அடுத்தது 2 தக்காளி, இந்த 2 தக்காளியும் கட் பண்ணி இந்த சவ் சவ்வோட ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் 1 இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதையும் அதோட சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 5 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு புளி வந்து உங்கள் இஷ்டம். உங்களுக்கு புளிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பீர்க்கங்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கர் லிட் போட்டு விசில் போட்டு ஒரு 5-6 விசில் விட்டுருங்க. அஞ்சாறு விசில் போக ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ இது வந்து ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கிட்டாலும் சரிதான். நல்லா மசிச்சாச்சு. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். இதை தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம மசிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயோட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. எல்லாம் சேர்ந்து கொதித்து வந்ததுக்கப்புறமா இறக்கிடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான சவ் சவ் கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.